ஹைதராபாத்தில் உள்ள திரையரங்கில் புஷ்பா 2 படத்தின் பிரீமியர் காட்சியின் போது பெண் ரசிகை ரேவதி என்பவர் கூட்ட நெரிசல் சிக்கி உயிரிழந்த சம்பவம் தென்னிந்தியாவில் அதிர்வலையை உண்டாக்கியது. பெண் ரசிகையின் மகனும் மூளைச்சாவு அடைந்திருப்பதாக தகவல்கள் கூறப்பட்டு வந்த நிலையில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட அல்லு அர்ஜுன் சில மணி நேரங்களிலேயே ஜாமீனில் விடுதலையானார். இதற்கு சம்பந்தப்பட்ட பெண்ணின் கணவர் அல்லு அர்ஜுனுக்கும் இந்த சம்பவத்திற்கும் தொடர்பு இல்லை என கூறியிருந்தார். இந்நிலையில் தெலுங்கானா மாநில சட்டப்பேரவை டிசம்பர் 21ஆம் தேதியன்று கூடிய நிலையில் அம்மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி அல்லு அர்ஜுனை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கினார். போலீசாரால் கைது செய்யப்பட்ட அல்லு அர்ஜுன் சில மணி நேரங்கள் தான் சிறையில் இருந்தார். வெளியே வந்த அவரை பார்ப்பதற்கு தெலுங்கு திரையுலகமே சென்றிருக்கிறது. அவருக்கு என்ன கை கால் கிட்னி ஏதாவது போய்விட்டதா? எதற்காக அவருக்கு ஆதரவு தெரிவிக்கின்றனர் என கடுமையாக விளாசினார். கூட்ட நெரிசலில் பலியான பெண் குறித்தோ மருத்துவமனையில் உள்ள சிறுவன் குறித்தோ இதுவரை கவலையே படாத அல்லு அர்ஜுன் சந்தோஷமாக புஷ்பா படத்தை பார்த்து ரசிக்கிறார். தன் படத்தின் வசூலே குறி என இருக்கிறார். அல்லு அர்ஜுன் என்ன மாதிரியான மனிதர் என தாக்கினார். அல்லு அர்ஜுனை மட்டும் இன்றி தெலுங்கு திரை உலகிற்கே எச்சரிக்கை ஒன்றையும் விடுத்துள்ளார் ரேவந்த் ரெட்டி. உங்கள் தொழிலை நடத்த திரைப்படங்களை எடுக்க பணம் சம்பாதிக்க உரிமை உண்டு. அதற்காக அரசிடமிருந்து ஊக்கத்தொகை மானியங்களை பெற்றுக் கொள்வீர்கள். ஆனால் இப்போது சொல்கிறேன், ஒருவரின் கொலைக்கு காரணமான பிறகு சிறப்பு சலுகைகள் கிடைக்காது என அதிரடி அறிவிப்பையும் வெளியிட்டார். இனிமேல் தெலுங்கானாவில் எந்த ஒரு திரைப்படத்திற்குமே சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதியே கிடைக்காது என முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கூறியிருந்தார். இதற்கு அல்லு அர்ஜுன் பதிலடி ஒன்றை அளித்துள்ளார். டிசம்பர் 4ஆம் தேதி நடந்த சம்பவம் எதிர்பாராத ஒரு விபத்துதான் என்றும் அவர்களின் குடும்பத்திற்கு இரங்கல் விடுத்ததோடு குழந்தையின் உடல்நிலை குறித்து கேட்டறிவதாகவும் தெரிவித்தார். மேலும் தன்னை பற்றி பொய்யான செய்தி பரப்பி வருவதாக கூறியவர் தனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் நோக்கில் சிலர் செயல்படுவதாக பதிலுரைத்துள்ளார். மேலும் தன் கேரக்டரை யாரும் ஜட்ஜ்மெண்ட் செய்ய வேண்டாம் எனவும் தனக்கும் ஒரு மகன் இருக்கிறான் எனவும் அல்லு அர்ஜுன் காட்டமாக தெரிவித்துள்ளார். பெண் ரசிகை உயிரிழந்த விவகாரம் தெலுங்கானா சட்டப்பேரவை வரை எதிரொலித்துள்ள நிலையில் தமிழ்நாட்டிலும் இனிமேல் சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி மறுக்கப்படுமா அல்லது பாதுகாப்புகள் பலப்படுத்தப்படுமா என்ற கேள்விகள் தமிழக மக்களிடையே எழுந்துள்ளது.